ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்டாக போகிறது இந்த பாலஸ்தீனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான மக்லூஃபா தான். இந்த மக்லூஃபா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான ஃபுட்டு, இது ஆரோக்கியமான ஃபுட்டு கூட. ரொம்பவும் பிரமாதமாக இருந்துச்சு, குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? அதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு தட்டில் 13 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன், 2 துண்டு பட்டை, 13 கிராம்பு எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிட்டேன், கருப்பு ஏலக்காய் இருக்கு இல்லையா, பெரிய ஏலக்காய், அது 2 எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தாங்க மசாலா. இந்த மசாலாவை நம்ம ஒரு பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் வச்சுக்கிடுவோம். இந்த கருப்பு ஏலக்காய் சேர்த்து நம்ம மசாலா செய்கிறது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. 1 கிலோ சிக்கன் எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மசாலாவை நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி உப்பு சேர்த்து நல்லாவே மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ நல்லாவே ஊறிட்டுருக்கட்டும். நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் ஒரு 5 வகையான வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொடமிளகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், இதையெல்லாம் பொடிசாக கட் பண்ணி நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறுசாக கட் பண்ணிடாதீங்க. நல்லா பெருசாக கட் பண்ணி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தோசைக்கல்லில் வச்சு எடுத்தாலும் சரி, தவாவில் வச்சு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸை தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். நான் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ உருளைக்கிழங்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, குழஞ்சிரும் காய். லேசாக வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாத்திரத்தை நம்ம பாத்திரத்தில் பட்டரும் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை அதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைப்போம். நல்லா வேகட்டும். 2 தடவை நல்லா பெரட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கிடுவோம். அதை பெரட்டி அவ்வளோதாங்க, பெரட்டி வேக வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே இப்போ சிக்கனை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியுமே தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ சிக்கனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அது நல்லாவே கலராக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிடுவோம். ரொம்பவே சூடாக இருந்துச்சு, என்னால் பெரட்டவே முடியல. பெரட்டிட்டேன் ஒரு வழியாக. பெரட்டி இப்போ தோசைக்கல்லையோ ஃபேன்லேயோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதில் நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா காயை, அதை 1 பை 1 அப்படியே அடுக்கிக்கிடுவோம். எல்லா வெஜிடபிள்ஸையும் அடுக்கிட்டு அதுக்கு மேலேயே இந்த ஃப்ரை பண்ண சிக்கனையும் நம்ம அடுக்கிக்கிடுவோம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது சிக்கனை, லேசாக வேக வச்சு எடுத்தால் போதும். தம்மில் இருக்கும் இல்லையா, அதுலேயே நல்லாவே சாஃப்டாக வந்துடுது. நம்ம லேசாக வேக வச்சு எடுத்தால் போதும். அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ 1 பை 1 அடுக்கியாச்சு. இப்போ அரிசி பாஸ்மதி ரைஸை நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியுமே நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிடுவோம். இப்போ அரிசியுமே நல்லா சேர்த்தாச்சு ஃபுல்லாக. இப்போ தண்ணி கறி வேக வச்ச தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கிற போகிறோம். அந்த தண்ணியுமே இப்போ சுற்றி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள்,
நல்லாவே குக்காகி சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரு டேஸ்டான மக்லூஃபா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்போ உண்மையை சொல்கிறேங்க, ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களுமே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். எப்படி இருக்குன்னு எனக்கு சாப்பிட்டு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். எங்கள் வீட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.